ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நான் இந்த கப்பில் தான் 1.5 கப்பு மாவு எடுத்து அளந்து இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வறுத்து பாக்ஸில் கொட்டி வச்சுருந்த மாவுன்றதுனால நான் இப்போ வறுக்கலை. நீங்கள் பச்சரிசி மாவு புதுசாக மிஷினில் அரைச்சிட்டு வரீங்கன்னா அதை கண்டிப்பாக வறுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு வாட்டமாக. அதுக்கப்புறம் சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு டம்ளரோ 1.5 டம்ளரோ அதுக்கு தேவையான அளவுக்கு சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாவு அந்த நெய் உப்பெல்லாம் நல்லா கலந்து விட்டுற மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கை போடாதீங்க, ரொம்ப கொதிக்குதுன்றனால சூடாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே பச்சரிசி மாவு அரைச்சிங்கன்னா 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி அரைக்கிறீங்கன்னா வறுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. உங்களுக்கு வண்டு பிடிக்காது. நீங்கள் வறுக்காமல் வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டு பிடிச்சிடும். வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் வண்டு பிடிக்காமல். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரையும் ஊற விட்டுருங்க. அது ரெஸ்டிங் டைம் இருக்கும் போதே ஒரு கடாயில் வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் எடுத்த வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலை நம்ம 1 கப் எடுத்துருக்கோன்னா இதுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் போடணும். வெல்லம் ஆல்ரெடி நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் சேர்த்துக்கல. இது ரெண்டும் மட்டும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் பூரணத்துக்கு. இப்போ வேர்க்கடலையும் வெல்லத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா பூரணத்துக்கு நல்லா இருக்காது. கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ மாவு நம்ம உருண்டை பிடிச்சி தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாழை இலையில் நெய்யோ எண்ணெயோ தடவி தட்டிக்கலாம். ஆனால் என்கிட்ட வாழை இலை இல்லைன்றதுனால ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நான் தட்ட போகிறேன். தட்டில் வச்சு தான் தட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி தட்டுறேன்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சாச்சு. பிளாஸ்டிக் கவரில் நெய் தேய்க்கிறேன். என்னோடய கையிலையும் நெய் தேய்ச்சிக்கிட்டேன். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அந்த ரவுண்டாக உருட்டணும் இல்லையா, அந்த பாலை வச்சுட்டு நம்ம கையிலே தட்டி விடணும். ஓரங்களெல்லாம் நல்லா தட்டணும் மெல்லிஸாக. அப்போ தான் நல்லா வேகும் கொழுக்கட்டை. இப்போ தட்டினதில் நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா பூர்ணம் வேர்க்கடலையும் வெல்லமும், அதை ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வச்சுட்டு கவரை இந்த சைடும் அந்த சைடும் வச்சு மூடி விட்டுருங்க. கொழுக்கட்டை மடிச்சு அழகாக வந்துடும் வெளியில். கவரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் நீங்கள் மடித்து விட்டுறணும். இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும் வேகும் போது. நீங்கள் மடித்து விட்டிங்கன்னா தான் சேஃபாக அது நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வைக்க வேண்டியது தான். நம்ம ஓரங்களை மடிக்காம விட்டிங்கன்னா வேகும் போது பிரிஞ்சிடும்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அப்படியே கையிலே பிடிச்சி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த ஷேப்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு தட்டில் எண்ணெய் தடவி எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு கரெக்டாக மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் வேக வச்சா போதும். சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் நமக்கு. இந்த ரெசிபி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தேங்காவை பூர்ணமாக வச்சு செய்கிறத விட வேர்க்கடலையும் வெல்லத்தை வச்சு செய்கிற கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு சூடாக நம்மளோட ஃபேவரட்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.